தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அதிரடியான அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. மடக்கு ஊதிகள்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்கானுங்க. எல்லாம் இந்த வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு உய் 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 உயின்னு அணில் கத்துற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. சரி, அணில்கள் தானே, அப்படி தான் கத்துவானுங்க. அணில்கள் மாதிரியும் கத்துவானுங்க, காக்கா மாதிரியும் கத்துவானுங்க இந்த காக்கா பயிலுக. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றாங்கன்னு சொன்ன போது அவங்கெல்லாம் பேசுனாங்களே, இவங்கெல்லாம் பேசுனாங்களே, அவங்களுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல, ஆனால் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்படின்னு சில தற்குறிகள் கதறிட்டு கிடக்கிறானுங்க. ஏன்னா இந்த வளர்ந்து கெட்டவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து தலைவர் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறியா? எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுகளையே எதிர்த்து நின்னவர்றா தலைவர். போய் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா பால்வாடி பசங்களா. இந்த வளர்ந்து கெட்டவனுக்கு தலைவரோட ரசிகர்களை பற்றி பேசுகிறதுக்கே அருகதில்லை, ஆனால் அவன் தலைவரையை பற்றி பேசியிருக்கான். அதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இந்த 4 விசிலடிச்சான் குஞ்சுகள் வேறு ட்விட்டரில் கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாக போகுது. நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் தலைவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் தலைவர் இந்த ட்வீட் போடும்போதே ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு, அதாவது முற்றுப்புள்ளி வச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த விஷயத்தை முடிப்போம் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வரிசையாக தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தலைவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மற்றபடி இந்த வளர்ந்து கெட்டவனை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. வளர்ந்து கெட்டவனை கண்டிக்கணும்னா அன்றைக்கே கண்டிச்சிருப்பார். தலைவரோட ரசிகர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் பயங்கர கொந்தளிப்பில் இருக்காங்களே. எவனாவது தலைவரோட ரசிகர்கள் இருக்கிற பக்கம் தைரியமாக ஓட்டு கேளுங்கடா பார்ப்போம் தாவேக்காரனுங்க. இந்த ஆதவ அர்ஜுனாலாம் தலைவரை பற்றி பேசுகிறது சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அப்படிங்கிற கதை தான். இன்னொரு கொஞ்ச நாள் தாண்டா, ஒரு 50 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நம்மளை யாருமே சீண்டலையே அப்படின்னு அப்போ தெரியும். நம்ம ஆட்சியை பிடிக்கலான்ங்கிற கனவுல இருந்தால் முதல்ல டெபாசிட் வாங்க முடியாது போலையே. டெபாசிட்னா என்னென்னு கேட்பானுங்க இவனுங்க ரசிகர்கள், அது வேறு விஷயம். சரி, அது இன்னும் கொஞ்ச நாளில் இவனுங்களுக்கே தெரியும். அப்போ எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னு நம்மளும் பார்ப்போம்.